என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருப்பதற்கு நண்பனாகவும் கட்சியின் தொண்டனாகவும் பெருமைப்படுகிறேன் என திருவள்ளூரில் புதியதாக கட்டப்பட்டு வரும் பள்ளி கட்டிடத்தை ஆய்வு செய்த பின்னர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவ்வாறு தெரிவித்தார். திருவள்ளூர் ராஜாஜி சாலையில் அமைந்துள்ளது நகராட்சி மேல்நிலைப் பள்ளி. திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே புதியதாக கட்டப்பட்டு வரும் அரசு பள்ளி கட்டிடங்களின் கட்டுமான பணிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சக அமைச்சராக இருந்த உதயநிதி தற்போது எங்களுக்கான கண்காணிப்பு அதிகாரியாக பதவியேற்றுள்ளதாகவும், துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்று முதல் முறையாக ஆய்வுக் கூட்டம் செல்வதால் அவரிடம் வாழ்த்து தெரிவித்ததாகவும், அப்போது அவர் புதியதாக ஆய்வுக் கூட்டத்திற்காக செல்கிறேனா என கலகலப்பாக தன்னிடம் கேட்டதாகவும், துணை முதலமைச்சராக பொறுப்பு ஏற்று மழைக்காலம் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முதல் ஆய்வுக் கூட்டம் செல்வதால் வாழ்த்துக்கள் கூறியதாகவும், தன்னை எங்கே சென்றிருப்பதாக கேட்டதாகவும், ஆய்வுக்காக திருவள்ளூர் வந்திருப்பதாக கூறியதால் தன்னிடம் இன்று ஆய்வு செய்து பார்த்ததை சந்தித்து தெரிவிக்க வேண்டும் என அவர் கூறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேகம் எடுக்கிறார். அவர் வேகத்தோடு ஈடுகொடுக்கும் வகையில் நாங்களும் உழைத்துக் கொண்டு இருப்போம் என்றார். கல்விக்கான நிதியை ஒதுக்க கோரி ஒன்றிய அரசிடம் துறையின் அமைச்சராக 2 முறையும் முதலமைச்சரின் நேரிலும் சந்தித்து வலியுறுத்தி வந்துள்ளதாகவும், கல்விக்கான நிதி ஒதுக்குவதில் தயவு செய்து ஒன்றிய அரசு அரசியல் பார்க்கக்கூடாது என்றார். 45 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம், 15,000 ஆசிரியர்களின் வாழ்வாதாரம், 32,298 ஊழியர்களின் எதிர்காலம் என எல்லாவற்றையும் வலியுறுத்தியுள்ளதாகவும், ஆனால் ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையிலேயே பிடிவாதமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாம் என்றுமே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத மாநிலமாக இருந்து வருவதாகவும், அத்தகைய கொள்கை பிடிப்போடுதான் தமிழக முதலமைச்சரும் இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார். கல்விக்கான நிதியை கேட்கும்போது ஒன்றிய அரசிடம் சரியான பதில் வரவில்லை, பதிலுக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வின் போது உடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், கல்வி அதிகாரிகள் உடன் பொய்யாமொழி ஆகியோர் உடனிருந்தனர். துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முழுவதும் இதுபோல பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையிலே திருவள்ளூர் தொகுதி என்பது கிட்டத்தட்ட இந்த 234 தொகுதியில் 204வது தொகுதியாக இன்றைக்கு திருவள்ளூர் தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி.ஜி. ராஜேந்திரன் அவருடைய தொகுதியில் இன்றைக்கு இந்த ஆய்வு பணிகளை பார்த்துருக்கோம். ஏற்கனவே நகராட்சி பள்ளி நேரடியாக அந்த இடத்துல அந்த கோவில் பக்கத்தில் இருக்கின்ற அந்த நகராட்சி பள்ளியை பார்த்தோம். ராஜாஜி சாலையில் இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோம். ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 1948 கட்டப்பட்ட பள்ளிக்கூடம். ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் அந்த கட்டிடங்கள் இருந்தது, பார்க்க முடிந்தது. ஆனால் அதை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்து அதற்கு மாற்று இடத்தையும் உடனடியாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 கிரவுண்டில் இங்கே முக்கியமான இடத்துல ஒரு இடத்தையும் பார்த்து அதற்கு தன்னுடைய சொந்த எம்எல்ஏ நிதியிலிருந்து ஒரு 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதற்கான கட்டிடங்கள் ஆரம்பித்திருக்கிறார். இது இல்லாமல் நகராட்சியை சார்ந்திருக்கின்ற அந்த நிதியும் வைத்துக்கொண்டு எஸ்டிமேட் வந்து 2.5 கோடி 250 ஆரம்பித்தோம், 290 ஆரம்பித்தோம். இன்னும் ஒரு 5 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு மாசு அமைச்சரிடம் அதை அவர் எடுத்து சொல்லியிருக்கார். அவரும் கண்டிப்பாக அது பள்ளிக்கூடம் என்று வரும்போது உடனடியாக தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வேலையெல்லாம் முடிந்து அடுத்த கல்வியாண்டில் அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை இந்த புது கட்டிடத்தில் திறந்து வைப்பதற்கான பணிகளை நகராட்சி நிர்வாகம், நகராட்சியினுடைய ஆணையர்லாம் வந்திருக்காங்க, அதே மாதிரி நம்முடைய சேர்மன்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இதை மிக விரைவாக இதை கட்டித் தருவதற்கான முனைப்பில் இருக்கிறதை என்னால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் அங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட்னாச்சும் கிடைக்குங்கிற அளவுக்கான ஒரு கட்டிடமாக இது வருது. எலிவேஷன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கின்றது. இது முடிந்ததுக்கு பிறகு இதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய நகராட்சியை சொல்லி இந்த நகராட்சியில் கட்டியிருக்கின்றது போன்ற ஒரு மாடல் நாமும் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு எலிவேஷனாக இதை பார்க்க முடிகின்றது. கண்டிப்பாக இது முடிந்து வரும்பொழுது இதை திறப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரை அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஆசைகளுக்கெல்லாம் இருக்கின்றது. கண்டிப்பாக அவரிடம் தேதியை பெற்று அவர் கையாலேயே இதை திறந்து வைப்பதற்கான பணி காலாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டிருக்கு. ஆனா இந்த நிலையில் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில ஒரு தனியார் பள்ளி விவேகானந்த வித்யாலயா என்ற பள்ளி வந்து 3ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு வச்சிருக்காங்க.
அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஏற்கனவே நம்ம சர்க்குலர்ஸ் கொடுத்துருக்குறோம். பொதுவாக அந்த மாதிரி ஹாலிடேஸ் அப்படிங்கிறது போது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்கள வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். பணி சுமையை கருதி பிள்ளைங்கள் டெய்லி வந்து படிக்கிற பிள்ளைகளை கருதி. ஆனால் அதையும் அதனால நம்ம சர்க்குலரே கொடுத்துருக்குறோம். அதையும் மீறி இந்த மாதிரி தனியார் பள்ளிகள் அங்கே வரும்பொழுது அங்கே இருக்கின்ற நம்ம டிஓஸ் மூலமாக, குறிப்பாக பிரைவேட் ஸ்கூல்ஸ் டிஓஸ் மூலமாக நாங்கள் கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். அது வரும்போது அவங்களுக்கு உரிய அந்த அறிவுரை நாங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். துணை முதல்வராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்ற தலைவராக இருந்து அதிலிருந்து நீங்கள் அவர் ஒரு ஆதரவாளராக இருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சீமட்ட தேவையில்லைங்க. நண்பனாக இருந்து அதற்கு பிறகுதான் ஒவ்வொன்றா நண்பனாக இருக்கும்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதையும் தாண்டி கட்சியினோட தொண்டனாக நாங்கள் பெருமை அடைகின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சக அமைச்சராக இருக்கும்போது இன்னைக்கு எங்களுக்கான ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸராக அவர் இருக்காரு. அதனால இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ வரும்பொழுது கூட அவர் என்ன இன்னைக்கு துணை முதலமைச்சராகி அவர் முதல் ஆய்வு கூட்டத்துக்கு போகிற அதுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். ஏன்னா புதுசாக ஆய்வு கூட்டம் பண்ணுறேன். நாங்கள் இந்த துணை முதலமைச்சராக போகிறீங்க, அதுவும் சென்னையை சுற்றி இருக்கின்ற மழை காலத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு என்ன தேவையோ அதற்கான ஆய்வு கூட்டத்துக்கு போகிறீங்க, உள்ளபடியே எங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொன்னபோது எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் சொன்னேன். இந்த மாதிரி ஆவடியை முடிச்சுட்டு திருத்தணியை முடிச்சுட்டு திருவள்ளூர் போயிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு நான் ஆய்வு கூட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். அப்போ ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு மாலை சொல்லுங்கள் என்னென்ன பார்த்துட்டு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவரும் வேகம் எடுக்கிற அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் உழைக்கிறோம். பார்த்துருக்காங்க. துறையினோட அமைச்சராக நானே 2 முறை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அவங்கள, முதலமைச்சர் சொல்லி. முதலமைச்சரே நேரடியாக போய் நம்மளுடைய இந்திய பிரதமரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. 15 நிமிஷம் பேச டைம் கொடுத்தாலும் 45 நிமிடங்கள் பேசியிருக்கார்கள். தங்களுடைய கருத்துக்களை நீங்களே அந்த மெமரண்டம்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன நம்முடைய பிரதமருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை நாங்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்